வணக்கம் திரு தமிழ்மணி. கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணனுக்கு 6 மாத சிறை தண்டனை வழங்கி உச்சநீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லும் பொழுது ஒரு நீதிபதி என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற ஒரு பேச்சுக்கு இடமில்லாமல் இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய முதல்கட்ட பார்வை திரு தமிழ்மணி. இதனுடைய முதல்கட்ட பார்வை என்பது இது போன்ற ஒரு கடுமையான நடவடிக்கையை அவர் மீது 3 ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்திருக்க வேண்டும். கிட்டத்தட்ட புறையோடி அவருடைய உடலினுடைய ஒரு பாகத்தையே மொத்தமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த பிறகுதான் உச்சநீதிமன்றம் விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர் ஆரம்பத்திலிருந்து நீதிபதியான முதல் நாளிலிருந்து அவர் செய்தது அவ்வளவும் தவறு, அவ்வளவும் சட்டத்துக்கு விரோதம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு தலைமை நீதிபதிக்கு அவர் உத்தரவு பிறப்பித்தார். நீதிபதிகள் நியமனம் தொடர்பான ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அந்த வழக்கு மன்றத்துக்கு 3 வருடங்களுக்கு முன்னால் போய் நானும் ஒரு அபிடவிட் போடுகிறேன், இந்த நீதிபதி நியமனம் செல்லாது, அவமானம், அநியாயம் என்று உரத்த குரலில் கொடுத்தார். அது மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதியை விட மட்டமாக நடந்து கொண்டார். அவருடைய 60வது பிறந்த நாளில் அவரே லட்சக்கணக்கான ரூபாய் தவறான வழியில் சம்பாதித்த லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை வைத்து கலியுக கர்ணனே வாழ்க என்று போஸ்டர் தொடர்ந்து பேசுங்க. கலியுக கர்ணனே வாழ்க வாழ்க என்று லட்சக்கணக்கான ரூபாய் போஸ்டர் அடித்து ஒட்டி ஒரு 3000-4000 பேருக்கு ஒரு அரசியல்வாதியை விட மட்டமாக ராஜா அண்ணாமலை மன்றத்தில் சாப்பாடு போட்டு தனக்குத்தானே கொண்டாடி கொண்டார். அதைவிட ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், 2014 ஒரு நாள் நீதிமன்ற அறையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு தினம் இரவு 12 மணி விடிய காலை 1 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட போன் நம்பரிலிருந்து அச்சுறுத்தல் வருகிறது, என்னை மிக மிக அசிங்கமாக திட்டுகிறார்கள், என்னை வசைபாடுகிறார்கள், எனக்கு ஆபத்து என்று எல்லா பத்திரிகை நிருபர்களையும் அழைத்து சொன்னார். எல்லா பத்திரிகைகளிலும் அது வந்திருக்கிறது. நான் இப்போது உயர்நீதிமன்ற செக்யூரிட்டி கமிட்டியுடைய உறுப்பினராக இருந்த காரணத்தால் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்துக்கு காவல்துறை பொறுப்பாளராக இருந்த திரு முரளி என்பவரை அழைத்து இது உண்மையா என்று உடனே கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் தயங்கினார். நான் சொன்னேன், இல்லை, நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும், செக்யூரிட்டி கவுன்சிலை விசாரிக்கும், 3 நாட்களில் சொல்ல வேண்டும் என்று சொன்னேன். 2 நாட்கள் கழித்து திரும்பி வந்து அவரிடம் சொன்னார், அவர் சொல்லுவது உண்மை. இரவு 12 மணி 1 மணிக்கு அவருக்கு போன் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிலிருந்து கண்ணா பின்னா என்று அவர் திட்டுகிறார்கள், வசைபாடுகிறார்கள். நான் அதிர்ந்து போனேன். அடுத்த வார்த்தையை சொன்னார், அது அந்த போன் அவரிடமிருந்து பிரிந்து வாழ்கிற அவருடைய வாழ்க்கை துணைவியும் அவர்கள் 2 பேருக்கும் பிறந்த மகனும் அவர்கள்தான் தொடர்ந்து இவரை வசைபாடுகிறார்கள், அவர்கள் தனியே இருக்கிறார்கள், அது தெரிந்துவிடக் கூடாது, இப்படி ஒரு புரளியை கிளப்பினால் அவர்கள் போன் போடுவதை நிறுத்திவிடுவார்கள் அச்சப்பட்டு என்று நினைத்து இவராக கற்பனை செய்து கொண்டு இதை நாம் ஆராய்ச்சி செய்ய மாட்டோம் என்ற அடிப்படையில் இவ்வளவு பெரிய அவதூறை சொல்லுகிறார் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவரை வித்ரா பண்ண சொல்லுங்கள் என்று. அன்றையிலிருந்து தினம் சொன்னார், அந்த கம்ப்ளைண்டை நடவடிக்கை எடுக்க வேண்டாம், நான் வித்ரா பண்ணிக் கொள்கிறேன் என்று. இங்கிருந்து செல்கிற வரை வித்ரா செய்து கொள்ளவில்லை. இது எல்லா பத்திரிகைகளையும் இவருக்கு ஏற்பட்ட ஆபத்தும் வந்ததே தவிர அதன் பிறகு என்ன நடந்தது என்பது எந்த பத்திரிகைக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தவில்லை. அதுதான் அவருடைய கேரக்டர். அவருக்கு சீசோபெர்னியா என்கிற வியாதி, அதாவது சீசோபெர்னியா என்றால் ஏதாவது இருப்பதாக இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அதை நினைத்து வருத்தப்படுவது, கோபப்படுவது. ஒரு மனிதன் உதாரணமாக தனக்கு 2 சிறகுகள் முளைத்து விட்டதாக கற்பனை செய்து கொண்டு அந்த சிறகை வைத்து பறந்து இமயமலையில் மேல் போய் உட்கார்ந்து கொள்வதாக கற்பனை செய்து கொள்வது, அங்கிருந்து கீழே விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் கூக்குரல் போடுவது, இவையெல்லாம் சீசோபெர்னியா. Very, very unfortunately, he has been suffering from schizophrenia for at least 5 years. எனவே இந்த தண்டனை என்பது சரியான நடவடிக்கை. ஆனால் 3 ஆண்டு காலம் கழித்து நீதித்துறைக்கு மிக மிக பெரிய அவமானங்களை அவர் விட்ட பிறகு எடுத்திருக்கிறார்கள். இவர் லேட்டாக எடுக்கப்பட்டிருந்தாலும் வரவேற்க வேண்டிய விஷயம். நன்றி.